வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் குருமா குக்கர்லேயே பண்ண போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். 10 to 15 மினிட்ஸில் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு இப்போ தாளிச்சிருக்கிறேன். இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம், பெரிய தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஓரளவு வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க, அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே காலிஃப்ளவர் வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் உப்பு போட்டு லைட்டாக வேக வச்சுருக்கேன். தண்ணியில், சுடு தண்ணியில் போட்டு எடுத்துருக்கேன். இப்போ அதனால் அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மசாலா லைட்டாக குக் ஆகட்டும். இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், பொட்டுக்கடலை, ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 2 பூண்டு பல், கொஞ்சோண்டு கசகசா, இது மட்டும் போட்டு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. காலிஃப்ளவர் சீக்கிரம் வெந்துடுறதுனால உப்பு மட்டும் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம காலிஃப்ளவர் குருமா இப்போ ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இன்றைக்கி தோசைக்கு தான் செஞ்சுருக்கேன். இப்போ தோசை வித் காலிஃப்ளவர் குருமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.